கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சங்கீதம் 22:24 உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அறிவிக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். ஆமேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்வதில்லையாம், அற்பமாய் எண்ணுவதில்லை. இன்னைக்கு மனுஷன் ஒரு உபத்திரவம் ஒரு மனுஷன் படுவானால் அந்த உபத்திரவத்தை பார்த்து சந்தோஷப்படுவான். அந்த உபத்திரவம் இன்னும் அவன் உபத்திரப்பட வேண்டும் என்று அவன் உள்ளத்துக்குள்ளே கொந்தளிப்பான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல. நீ கடந்து போகிற அந்த உபத்திரவம், அந்த அவமானம், நிந்தை, கஷ்டம், கண்ணீரின் பள்ளத்தாக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை நான் அற்பமா எண்ண மாட்டேன். இரண்டாவது, அதை நான் அறிவிக்கவும் மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, என்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்கவும் மாட்டேன். நாலாவது, அவன் என்னை நோக்கி அந்த உபத்திரவ நேரத்திலே கூப்பிடும் போது நான் அவனை கேட்டு அருளி அவனுக்கு ஒரு விசேஷத்த பதிலை நான் அவனுக்கு தருகிறவனா இருப்பேன். இப்படியே திருப்பி மனுஷனுடைய காரியங்களை இப்ப போட்டு பாருங்க. நீங்க உபத்திரவப்படும் போது அவன் அருவருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் முகத்தை மறைத்துக் கொள்வான். நீ கூப்பிடும் போது கூட அவன் கேளாதவனை போல் இருப்பான். ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு அருமையான ஆண்டவர். என் உபத்திரவத்தை யாரும் பார்க்கவில்லையே, நான் கடந்து போகிற நெருக்கத்தை யாரிடத்துல ஷேர் பண்ண முடியவில்லையே, அப்படி சூழ்நிலையில நான் கடந்து போகும்போதுதான் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் என்னை தொட்டது. சபையிலே ஒரு பெரிய நெருக்கம், 8 குடும்பங்கள் நிமித்தம் ரொம்ப நைட்டெல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்பட்டேன். எழுந்து சங்கீதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நான் அறிவிருக்க மாட்டேன், அசட்டை பண்ணவும் மாட்டேன், கர்த்தர் அற்பமாகவும் எண்ண மாட்டேன், என் முகத்தை அவனுக்கு மறைக்கவும் மாட்டேன். மேலாக அவன் என்னை நோக்கி அந்த நேரத்துல கூப்பிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுத்து கேட்படி அவனை விடுவிப்பேன் என்று சொன்னார். யோசேப்புடைய உபத்திரவத்தை சகோதரர்கள் எல்லாம் எவ்வளவு அறிவித்திருப்பார்கள் தெரியுமா? எவ்வளவு அற்பமா எண்ணிருப்பார்கள். யோசேப்பு அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு வருகிறான். ஆனால் தூரத்தில் வரும்போதே சொப்பனக்காரன் வருகிறான் என்று பரியாசம் பேசி அவனை குழியிலே போடும்படி, கொலை செய்யும்படி திட்டமிடுகிறார்கள். குழியிலும் போட்டு விட்டார்கள். அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை அந்த குழியிலே போட்டு அருகாமலே உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எப்படி இருந்திருக்கும் அந்த யோசேப்புக்கு? யோசித்து பாருங்கள். இன்னும் விற்றுப்படுகிறார்கள். செய்யாத ஒரு குற்றத்துக்காக பழி சுமந்து சிறைசாலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சிறைசாலையிலும் ஏதாவது ஒரு விமோசனம் கிடைத்துன்னு நினைத்தான். ஆனால் அந்த பாடபாத்திரனும் சுயமாதியும் மறந்து விட்டார். எல்லாரும் மறந்தார்கள். எல்லாரும் அவனை அற்பமா எண்ணினார்கள், அறிவுறுத்தார்கள், முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், தகப்பனிடத்திலே போய் சொல்லுவோம், ஒரு மிருகம் வழியிலே பார்த்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அது நம்முடைய மகனை பீரிட்டு போட்டு வைத்திருந்தது, அவன் சால்வை இதோ இருக்கிறது, ரத்த கரையா இருக்கிறது என்று சொல்லி தகப்பன் கண்கள் மூடுவதற்கு முன்பாய் சொல்லிவிடுவோம் என்று சொல்லி. இதுதான் மனுஷனுடைய சுபாவம். ஆனால் தேவனுடைய சுபாவம் அப்படி அல்ல. அந்த யோசேப்புடைய உபத்திரவத்தை அவர் அறிவிக்கவில்லை, அற்பமாய் எண்ணவில்லை, தன் முகத்தையும் மறைக்கவில்லை. அவன் கூப்பிடும் போது அவனுக்கு செவி கொடுத்து எகிப்துக்கே அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். முகாந்திரம் இல்லாமல் எந்த குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல தானியேலை. ஆனால் அவன் ஆராதிக்கிற தெய்வத்தை வைத்து அவனை குற்றம் கண்டுபிடித்து சிங்க கெபிக்குள் போட பிரயத்தனம் பண்ணினார்கள். சிங்க கெபிக்குள் கொண்டு போய் போட்டார்கள் தான். ஆனால் அந்த உபத்திரவத்தை கர்த்தர் அறிவருக்கள் அற்பமா எண்ணல, மாறாக முகத்தையும் மறைக்கல. சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் தெய்வத்தை தவிர வேறு தெய்வம், ரட்சிக்கத்தக்க தெய்வம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்? தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பினான், கோலியாத் எழும்பினான், சவுல் எழும்பினான். நன்மை செய்தவனே தீங்கு அனுபவிக்கத்தக்கதாக அவனை உபத்திரப்படுத்தினான். அகிதோபேல் எழும்பினான், தோபேக்கு எழும்பினான். ஒவ்வொரு நேரத்திலும் வாலிப பருவம் முழுவதும் கெபிகளிலும் மலைகளிலும் வனாந்திரத்திலும் பள்ளத்தாக்கிலுமே கடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்சலோம் தன்னை நெருக்கிற போது வெறுங்காலோடு சிங்காசனத்திலிருந்து இறங்கி புழுதியை தலைமேல் போட்டுக்கொண்டு கையினாலே வாயை அடித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டு ஓடின ஒரு சூழ்நிலை. தாவீது
ஒரு சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்த்தது நிமித்தம் தேவன் அவரை அறிவுறுத்தாரா? இல்ல. அற்பமா எண்ணினாரா? இல்ல. முகத்தை மறைத்து கொண்டாரா? அந்த சத்தத்திற்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து கோலும் தடியும் தொடரும்படி நன்மையும் கிருபையும் தொடர செய்தார். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ கூட இறங்கி வந்து அவர்களோடு கூட நடந்து அவர்கள் தெய்வத்தை தான் உண்மையான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு எப்படிப்பட்ட உபத்திரவ குகையிலே நீ காணப்பட்டாலும் உபத்திரவமே உன் வாழ்க்கையா இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் எழும்பும் போதே எனக்கு என்ன உபத்திரவம் நேரிடுமோ என்று சொல்லி நீ வேதனைப்படுகிறாயா? இல்ல மகனே, மகளே, கர்த்தர் உன் உபத்திரவத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபத்திரவத்தை அவர் அறிவிருக்கவில்லை, அற்பமாய் எண்ணவில்லை, முகத்தை மறைக்கவில்லை. அவர் கர்த்தருக்கு உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார். நீ அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறதை உன் கண்கள் காணும். உபத்திரத்துல இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உன்னை தேற்றும். ஆண்டவர் தாவீதுக்கு இறங்கினவர், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுக்கு இறங்கினவர், தானியேலுக்கு இறங்கினவர், யோசேப்புக்கு இறங்கினவர், பவுல் அப்போஸ்தலனுக்கு இறங்கினவர், பேதுரு சிறைசாலையில இறங்கினவர். உனக்கும் இறங்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உபத்திரவத்தை பார்த்து கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில அப்பா எவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை நீ தந்தீர். உபத்திரவத்தின் குகையிலே காணப்படுகிற ஒரு சகோதரியோடு நீ பேசுகிறீரப்பா. உபத்திரவத்தை எண்ணி நீ டிப்ரெஷன் கொலை கடந்து போகாதே, மன உளைச்சல் கொலை கடந்து போகாதே. சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் இல்லாமல், நீ சத்துவம் இல்லாமல் நீ காணப்படுகிறாயா? இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே உன்னோடு கூட பேசுகிறார் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் அப்படிப்பட்ட சகோதரிகளோடு கூட நீ பேசுகிறதற்காய், சகோதரிகளோடு கூட பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை நீ அறிவிருக்கிற தேவன் அல்ல, அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல, முகத்தை மறைக்கிற தேவன் அல்ல அப்பா. நீ செவி கொடுக்கிற தேவன். நீ அந்த சத்துருவுக்கு நேராக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிற தேவன். ஆண்டவரே, யோசேப், மோசே, எங்களை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களுக்கு முன்பாக இருக்கும் போது பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி நெருங்கி நிற்கிற பாவங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே விசுவாசத்தை துவக்குகிறோம், முடிக்கிறோமாக. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடும் போது ஆண்டவரே ஒவ்வொருவர்களுக்கும் ஜெயத்தை தான் கட்டளிட்டீர் அப்பா. அவர்கள் வெட்டப்பட்டு போகவில்லை அப்பா, அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வந்து நிறுத்தினீர் ஆண்டவரே. அப்படியாய் எங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் எங்களை நிறுத்த போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவக்கு ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.